நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். எனது பிறந்த நாளில் தாம் ஒரு வேள்வி செய்ய வேண்டும். இந்த வைஷ்ணவியை உங்களை எல்லாம் படைத்தவருக்காக அந்த ஒருவனை பூஜிப்பதற்கு. வேள்வியின் அழகு பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிப்பது. அம்மா, உன் ஆணையை அப்படியே நடத்துவேன். அம்மா, உன் பிறந்த நாளின் போது பெருவேள்வி நடத்த ஏற்பாடு செய்கிறேன். வாழ்க மன்னா வாழ்க, நீடூழி வாழ்க. வேள்வியிலே தங்களுக்குள்ள ஈடுபாடு கண்டு வியக்கின்றோம் நாங்கள். மன்னரும் மகாராணியும் இருக்கும் இந்த மாளிகை அற்புத ஆலயமாகிவிட்டது. இன்று பூஜை, நாளை யாகங்கள், அடுத்த நாள் மகாவேள்வி. தர்மமே தர்மத்தை காக்கும். தர்மத்தை காப்பதற்கு ராஜா ரத்னாகரர் இருக்கும்போது மன்னருக்கு தர்மத்தின் மீது பற்று, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை. தேவி வைஷ்ணவி மன்னர் மகளாய் பிறந்ததால் தான். மகா யஜ்ஞத்தில் பலியிடுவதற்காக ஆடு அலங்கரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. மன்னவா, தாம் அனுமதி தந்தால் பலியை நிறைவேற்றலாம். நிறுத்துங்கள். இந்த பலி கூடாது. என்ன இது வைஷ்ணவி, பலி கூடாதா? ஆம் தந்தையே, பலி கொடுக்க கூடாது. பலியிடுவது முன்னோர் வகுத்த முறைகள் தான். அதன்படி மன்னியுங்கள் குருதேவா, முறைகள் என்று முறைப்படுத்தல் நெறியல்ல. ஏற்கக்கூடாத முறைகள், பழக்கங்கள் ஒதுக்கப்பட வேண்டியவை. முன்னோர் வகுத்த முறைகளில் முறைக்கட்ட கொடுமைகளை ஒதுக்கி விடுங்களேன். பொதுவாக சாஸ்திரம் சொல்கிறது, இந்த பலியிடுவதால் தெய்வங்களுக்கு திருப்தி என்று. அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் அக்கறையாக வெறும் ஒரு பூ நிவேதனம் என்று அர்ப்பணித்தால் போதுமே. அதுவும் இல்லாது போகும்போது விழி கசிந்து சிந்தும் கண்ணீர் தெய்வ மனம் திருப்தி பெறும். திருப்தியினால் வாழ்வு வருமே. யாகத்தில் பலியிடக் கூடாதா? ஏன் தவறா? பலியிடுவதால் உயிரொன்று போகிறதே, இது தேவையில்லாத ஒன்று. எந்த ஒரு உயிரையும் பலியிட்டால் இறைவனுக்கு அதில் திருப்தி கிடையாது. குருதேவா, இத்தனை அக்கறையோடு ஜெபிக்கும் மந்திர ஒலிதான் தெய்வ திருப்தி. அனைத்திலும் உத்தமமான பலி மனித நேயத்தை சிறப்பிக்க செய்கின்ற பலிதான். தேவி, நான் சொல்வதல்ல, சாத்திரங்கள் பலியிடுவதை அனுமதிக்கின்றன. தாம் பலியிடுவதை மறுப்பதோடு மாற்று கருத்துகள் சொன்னால் என்ன? பலிக்கு பதில் என்ன? மாற்று கருத்தினை சொல்கிறேன். இந்த தெய்வ நிலைகளுக்கு எந்த பலி ஏற்புடைய பலி? பலி தர நினைத்தால் தாம் எனும் அகந்தையை பலி கொடுங்கள், கோபத்தை பலி கொடுங்கள். ஏழைக்கு உதவ இருப்பதை பலி கொடுங்கள். எனக்கு மட்டும் என்ற சுயநலத்தை பலி கொடுங்கள். இன்னொருவர் நலம் பெற உழைப்பை பலி கொடுங்கள். பலி தரும் எண்ணம் உள்ளோர் உங்கள் வேட்கைகளை பலி கொடுங்கள். யாவரும் மானிடராய் பிறந்து அரக்கர் போல் நடக்கிறீர்களே. உள்மனதில் புகுந்த மிருகத்தை பலி கொடுங்கள். அந்த பலி இந்த பூமி ஜீவ பலியை விட உயர்ந்த உத்தம பலி. இதை உணர்ந்து
இறைப்படுத்தும் உள்ளத்து மிருக உணர்வை பலி கொடுத்தால் ஒரு மனித நிலையில் இருந்து உயர்நிலை அடைவீர்கள். அந்த உயர்நிலையில் இருந்து நீங்கள் சிறந்த மானிட நிலை அடைவீர்கள். எத்தனை சிறந்தது மனித பிறவி! அதை பெற்றும் தன்னலம் கருதாதவராய், தப்பென்று எதுவும் செய்யாதவராய், உயர்ந்த எண்ணம் கொண்டு வாழுங்கள். அவ்வாறு நீங்கள் இருக்க முடிந்தால் உண்மையான சிறந்ததொரு வேள்வி அதுவே. வைஷ்ணவி சொல்வது சரிதான். ஏன் குருதேவா? சரி அரசே, தேவி வைஷ்ணவி சொன்ன அறிவுரை உகந்ததுதான். நாம் அறிந்தது தேவியின் ஞானத்துக்கு எதிரே தூசு போன்றது. தேவி வைஷ்ணவியின் உபதேசம் ஞான பொக்கிஷம். அப்படி என்றால் எல்லோரும் உறுதி தாருங்கள். இந்த வாயில்லா ஜீவனின் கழுத்தை அறுக்காமல் அற்பத்தனங்கள் என்ற விலங்கு மனதை பலியிடுங்கள். அப்படியே பலியிடுகிறேன். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். பெரியோர்களே, இனிமேல் இந்த ஆடு இங்கு இருக்க தேவையில்லை. அன்பு கூர்ந்து அதை விட்டு விடுங்கள். அப்படியே செய்கிறோம்.